polynomial equation with even powers. Example 3.16. Solve the equation x power 4 minus 9x square plus 20 equal to 0. இந்த மாதிரி வந்துட்டு டேர்ம் விட்டு வருது. எக்ஸ் கியூப் இல்லை, எக்ஸ் டேர்ம் இல்லை. இந்த மாதிரி டேர்ம் இருந்துச்சுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரோட வந்து வேல்யூக்கு பதிலாக ஒய்ன்னு அனதர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் மைனஸ் 9y ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 1 into 20 20, 4 5s are 20 பிரிக்கலாம். 4 5s are 20 பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்களா -4 -5 போட்டால் தான் வந்து -9 வரும். அப்போ அதுக்கு பதிலாக வந்துட்டு -4 -5 போட்டுக்கிறோம். ஆட் பண்ணால் -9, மல்டிப்ளை பண்ணால் +20. இப்போ y -4 into y -5 equal to 0. y -4 equal to 0, y -5 equal to 0 தனித்தனி ஃபேக்டர் எழுதும்போது y equal to 4, y equal to 5. அப்போ y நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு 4க்கு ரூட் எடுத்தால் +or-2. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5, இதுக்கு ரூட் எடுத்தால் +or-√5. அப்போ வந்துட்டு 4 டிகிரி 4 இருந்தால் 4 சொல்யூஷன் வேணும். இதில் 2 சொல்யூஷன், இதில் 2 சொல்யூஷன் இருக்குது. therefore the solutions are +or-2 and +or-5. next 0 sum of all coefficients. ஒரு given ஈக்குவேஷனில் இருக்கிற எல்லா கோஎஃபிஷியன்ட்டையும் ஆட் பண்ணால் அது 0 வந்துச்சுன்னா 1 வந்து ரூட்டாக எடுத்துக்கலாம். 1 வந்து ரூட்டாக எடுத்துக்கிட்டால் அந்த ஈக்குவேஷனை வந்துட்டு அந்த 1ங்கிற ரூட்டால் வந்துட்டு டிவைட் பண்ணால் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 3.17. ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 33x ப்ளஸ் 35 ஈக்குவல் டு 0. இப்போ இதோட எல்லா கோஎஃபிஷியன்ட்டையும் ஆட் பண்ணுறோம். சால்வ் தி ஈக்குவேஷன் தான். இப்போது சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணால் இதோட கோஎஃபிஷியன்ட் 1, இதோட கோஎஃபிஷியன்ட் -3, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -33, கான்ஸ்டன்ட் வேல்யூ +35. 35 + 1 36, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -36. அப்போ +36 -36 ஈக்குவல் டு 0. அப்போது இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா 1 இஸ் எ ரூட். 1 is a root அப்படிங்கும்போது x minus 1 is a root அப்படின்னு எழுதிக்கலாம். x minus 1 is a root. அப்போ இந்த ஈக்குவேஷனை x minus 1ஆல் டிவைட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 33x ப்ளஸ் 35 இது x minus 1. இப்போ எந்த டைம் போட்டாங்க எக்ஸ் கியூப் வரும், எக்ஸ் ஸ்கொயர் போட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணாமல் தான் கியூப் வரும். இப்போது எக்ஸ் கியூப் இன்ட்டு -1, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு -1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சைன் சேஞ்ச் பண்ணும்போது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போ எக்ஸ் கியூப் இது கேன்சல் ஆகிரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது -2x ஸ்கொயர். நெக்ஸ்ட் டேமை கீழே கொண்டு வரோம். இந்த டேமை கீழே கொண்டு வந்தால் -33x, இங்கே -2x ஸ்கொயர் இருக்குது. அப்போது மைனஸ் டேம் இருக்கிறதுனால மைனஸு, கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2 இருக்குங்க, எதுவுமே இல்லாதனால அந்த -2. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அதனால் இது எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும். இப்போ இந்த ரெண்டு டேமே மல்டிப்ளை பண்ணும்போது -2x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2x. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணும்போது இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இந்த ரெண்டு டேமும் கேன்சல் ஆகிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் -35x லாஸ்ட் டேமு ப்ளஸ் 35. இப்போ என்ன டேம் போட்டால் -35x வரும், ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ் இருக்கனால -35 போட்டாவே மல்டிப்ளை பண்ணும்போது -35x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்
1 into 35 35. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணும்போது ப்ளஸ்ஸு இது மைனஸு இந்த ரெண்டு டேர்மே கேன்சல் ஆகிட்டு 0 அப்படின்னு வரும். ஒரு ஈக்குவேஷனை ஒரு ஃபேக்டரால் வந்து சால்வ் பண்ணும்போது ஈக்குவேஷன் வந்து 0 வந்துச்சுன்னா இந்த கோஷன் வேல்யூ வந்துட்டு ஒரு ஃபேக்டர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 35 is a factor. X square minus 2x minus 35 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 1 into minus 35 minus 35. இதை பிரிக்கும் போது 5 7s are 35 பிரிக்கலாம். இங்கே -2 இருக்கிறதுனால ஹையஸ்ட் வேல்யூக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கிறோம். இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் -2 வரும், மல்டிப்ளை பண்ணால் -30 வரும், 35 வரும். இப்போ கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எதுவும் இல்லை, அதனால் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேக்டர் எழுதிக்கலாம். இப்போது x + 5 ஒரு ஃபேக்டரு, x - 7 ஒரு ஃபேக்டர். தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது x = -5 ஒன்று ப்ளஸ் 7 ஒன்று. therefore சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ கிடச்சி ரூட்டு +1 ஒன்று -5 ஒன்று ப்ளஸ் 7 ஒன்று. இதுதான் அதோட சொல்யூஷன். ஏன்னா கியூபிக் ஈக்குவேஷன் 3 ரூட்ஸ் கிடச்சிச்சு. முன்ன வந்து 0 சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம். ஆல் கோஎஃபிஷியன்ட்டை வந்து ஆட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா 1 is a ரூட்டு. இங்கே என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் டாபிக்னா ஈக்குவல் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் பவர். ஆட் பவரை தனியாக ஆட் பண்ணிக்கிறோம், ஈவன் பவரை தனியாக ஆட் பண்ணிக்கிறோம். அதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆட் பண்ணிட்டு ரெண்டு வேல்யூ வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சம் ஆஃப் த ஆட் கோஎஃபிஷியன்ட்டும் சம் ஆஃப் த ஈவன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா -1 is a ரூட். இது எப்படி எழுதலாம்னா சம் ஆஃப் the coefficient of an odd power equal to sum of the coefficient of even power. ரெண்டு வேல்யூ ஈக்குவல் வந்துச்சுன்னா -1 is a root. -1 is a root. Next example 3.19. Obtain the condition that the roots of x cube plus px square plus qx plus r equal to 0 are in AP. இது ஒரு ஏபியாக இருந்துச்சுன்னா அதோட கண்டிஷன் ஃபஸ்ட்டு இதோட ரூட் எழுதிக்கிறோம். ஏபின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதோட ரூட் பார்த்தீங்களா, லெட் த ரூட்ஸ் பி ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் டி. இதோட சம் பார்க்குறோம். சம் பார்த்தீங்களா ஆல்ஃபா மைனஸ் டி ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டி ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல். இப்போ இதோட சம் பார்த்தீங்களா 3 ஆல்ஃபா அப்படின்னு வரும். அப்போ 3 ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது, சம் பார்க்கும்போது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். இப்போ மைனஸ் பி. therefore ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை 3. இதோட வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, மைனஸ் பி பை 3. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இஸ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். இதோட ஆல்ஃபாங்கிறது வந்து ஈஸிய ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன். அப்போ ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து எக்ஸுக்கு பதிலாக இந்த ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணலாம். therefore ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பி ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஆல்ஃபாவுக்கெலாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் பி பை 3 whole cube plus p into minus p by 3 whole square plus q into minus p by 3 plus r equal to 0. இப்போ இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மைனஸ் p cube 3 க்யூப் பண்ணால் 27. இதை ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆயிரும். p ஸ்கொயர் அடுத்து p இருக்கனால p cube 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இது மைனஸ் q into p divided by 3
plus r equal to 0. Next 27 ஆல LCM எடுத்தா whole divided by 27 equal to 0 minus p cube plus டிவைடில் 9 இருக்கனால 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 27 ஆகும். அதே சேம் 3 ஆல் நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணும்போது 3p cube மைனஸ் இங்கே 9 ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 27 ஆகும். இப்போ 9 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரில் 9p cube ப்ளஸ் 27r ஈக்குவல் டு 0. இந்த 27 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது அது 0 ஆயிரும். அது மீதி டேர்ம் என்ன வரும்னா 2p cube minus 9p cube plus 27r equal to 0. இப்போ இந்த 9pக்கு அந்த சைடு போனால் plus 9p cube equal to 2p cube plus 27r. இதுதான் அதோட கண்டிஷன். Next example 3.20. Find the condition that the roots of ax cube plus px square plus cx plus d equal to 0 are in GP. போன சம் வந்து ஏபியில் பார்த்தோம், இது வந்து ஜிபி. அஷ்யூம் a, b, c, d நாட் ஈக்குவல் டு 0. இதே மாதிரி அதோட கண்டிஷன் பார்க்கணும். இப்போ ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ax கியூப் ப்ளஸ் bx ஸ்கொயர் ப்ளஸ் cx ப்ளஸ் d ஈக்குவல் டு 0. இது ஒரு ஜிபி அப்படின்னு கொடுத்துருந்தா இதோட ரூட் எப்படி இருக்குன்னா let the roots be alpha divided by lambda, alpha, alpha lambda. இந்த மாதிரி இதோட ரூட் இருக்கும். இப்போ இதோட சம்முங்கிறது சமேஷன் 1 கூட எடுத்துக்கலாம். ஆல்ஃபா பை லேம்டா ப்ளஸ் ஆல்ஃபா லேம்டா ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் பி பை ஏ. இதில் மூணுலேயுமே ஆல்ஃபா காமனாக இருக்கிறனால ஆல்ஃபா வெளியெடுத்துடலாம். ஆல்ஃபா வெளியெடுத்துட்டா 1 பை லேம்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சமேஷன் 2. இப்போ ரெண்டு வேல்யூவாக வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது ஆல்ஃபா டிவைடட் பை லேம்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா லேம்டா ப்ளஸ் ஆல்ஃபா லேம்டா இன்ட்டு ஆல்ஃபா பை லேம்டா ஈக்குவல் டு இது பாசிட்டிவ் வேல்யூ. நெக்ஸ்ட் வேல்யூ சி பை ஏ. இதில் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர்ட் இருக்குது, இங்கேயும் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் இருக்குது, இங்கேயும் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் இருக்குது. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்டை வெளியே எடுத்துட்டா ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு இதில் 1 பை லேம்டா இருக்கும் ப்ளஸ் இதில் லேம்டா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லேம்டா கேன்சல் பண்ணிட்டா ப்ளஸ் 1 இருக்கும் ஈக்குவல் டு சி பை ஏ. இதை வந்துட்டு ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் சமேஷன் 3. சமேஷன் 3னா ஆல்ஃபா பை லேம்டா இன்ட்டு ஆல்ஃபா லேம்டா ஈக்குவல் டு இது நெகட்டிவ் வேல்யூ மைனஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் டி பை ஏ. இந்த லேம்டா கேன்சல் ஆகிட்டு ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. இது வந்துட்டு தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுறோம். 2 divided by 1. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது ஆல்ஃபா ஸ்கொயர். இது ஆர்டர் வைஸ் தான் 1 ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் 1 பை லேம்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆல்ஃபா இன்ட்டு இது 1 ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் 1 பை லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் சேம் ஆகுறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஆல்ஃபா கேன்சல் பண்ணிக்கலாம். இது டிவைடில் தான் ஏங்கிறதுனால இந்த ஏஏ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரீதி என்ன இருக்குன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு அந்த மைனஸ் இருக்கும் மைனஸ் சி பை பி. இது வந்துட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போது சப்ஸ்டியூட் இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ இந்த சி பை பிங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் 4 இன் 3. ஃபோர்த் ஈக்குவேஷனில் ஃபோர்த் ஈக்குவேஷனில் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ மைனஸ் சி பை பி
whole cube equal to minus d by a. இப்போ cube பண்ணும்போது minus c cube divided by b cube equal to minus d by a. நம்ம ரெண்டு சைடு இருக்கிற இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன வேலை இருக்குன்னா அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ac cube b cube into d. இதுதான் இதோட கண்டிஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.21. if the roots of x cube plus px square plus qx plus r equal to 0 are in HB harmonic function, harmonic progression, prove that 9pqr equal to 27r cube plus 2p அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். assume p, q, r not equal to 0. equation x cube plus px square plus qx plus r equal to 0. இது வந்து என்னது ஒரு HP. HP அப்படின்னா APயோட ரெசிப்ரோக்கல். இப்போ APயோட ரூட் என்னது ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் டி. இப்போ இதோட ரூட் எப்படி இருக்குன்னா let the roots be 1 by alpha minus d, 1 by alpha, 1 by alpha plus d. அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம். இந்த டிவைடில் இருக்கிறது தான் வந்துட்டு ஏபியோட ரூட்டு. ஹெச்பினா அந்த ஏபியோட ரெசிப்ரோக்கல். அதனால் வந்துட்டு 1 by alpha minus d, 1 by alpha, 1 by alpha plus d இந்த மாதிரி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், substitute x equal to 1 by alpha. ஏன்னா இதில் வந்து இதோட ரூட்டாக இருந்ததுனால வந்துட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 1 by alpha வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 1 by alpha whole cube plus p into 1 by alpha whole square plus q into 1 by alpha plus r equal to 0. இன்னும் சிம்பிளை பண்ணால் 1 by alpha cube p by alpha squared q by alpha plus r equal to 0. alpha cube ஆல் LCM எடுக்கும்போது இங்கே 1 ப்ளஸ்ஸு இது p alpha, இங்கே q alpha square plus r alpha cube whole divided by alpha cube equal to 0. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த டோட்டல் டேமும் வந்துட்டு 0 ஆயிரும். இப்போ ரிமைண்டர் டேம் பார்த்தீங்களா 1 plus p alpha plus q alpha square plus r alpha cube equal to 0. இப்போ alpha is one of the root. Alpha is one of the root. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட சம் கண்டுபிடிக்கணும். அந்த சம் எதுக்கு ஈக்குவல்னா மைனஸ் பி பை 1. இதோட சம் பார்த்தீங்களா மைனஸ் பி பை 1. ஈக்குவேஷன் ஆர் ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் கியூ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் 1. இப்போ இதில் சம் கண்டுபிடிச்சா சம் என்னது ஆல்ஃபா மைனஸ் டி ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் கியூ பை ஆர் ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல். இப்போ 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் கியூ பை ஆர். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் கியூ பை 3r. இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆர் இன்ட்டு இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆல்ஃபாவோட வேல்யூ மைனஸ் கியூ பை 3r ஹோல் கியூப் ப்ளஸ் கியூ இன்ட்டு மைனஸ் கியூ பை 3r ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் கியூ பை 3r ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ கியூப் பண்ணும்போது இங்கே நெகட்டிவ் ஆயிரும், இது பாசிட்டிவ் ஆயிரும், இது நெகட்டிவ் ஆயிரும். மைனஸ் ஆர் q whole cube divided by 27r cube plus
q cube divided by 9r square minus p cube divided by 3r plus 1 equal to 0. இப்போ LCM எடுக்கும்போது 27r cube இருக்குது, highest value 27r cube எடுத்தா minus r q cube plus இந்த 27ங்களால 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 27 ஆகும். இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 r cube 3 q cube ஒரு r cube எடுக்கும்போது ஒரு r ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டா ஒரு r இந்த டேம் வரும். இங்கே மைனஸ் இந்த 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இது வரும். அப்போ உங்கள் r cube போது ஒரு r cube-ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு r கேன்சல் ஆகிட்டு r ஸ்கொயர்டு. இப்போ 9pqr இங்கே டோட்டல் டேமு வரும் 27r cube equal to 0. ஏன்னா டிவைடட் பை 27r cube அந்த சைடு போகும்போது அது எல்லாமே 0 ஆயிரும். இப்போ இந்த ரெண்டு டேமும் கேன்சல் பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது 2r q cube plus 27r cube இந்த டேம் அந்த சைடு போகும்போது 9pqr இதுதான் ப்ரூவ் பண்ணும். So example 3.22 it is known that the roots of the equation x cube minus 6x square minus 4x plus 24 equal to 0 are in AP. Find its roots. இதோட roots of the equation வந்து ஒரு AP இருந்துச்சுன்னா அந்த roots வந்து என்னென்ன கண்டுபிடிக்கணும். Equation x cube minus 6x square minus 4x plus 24 equal to 0. Let the roots be AP ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரூட் எப்படி இருக்கும்? Let the roots alpha minus d alpha plus d இதோட சம் கண்டுபிடிச்சா alpha minus d plus alpha plus d equal to sumனா minus coefficient of x square divided by coefficient of x cube. ஆல்ரெடி minus 6 இருக்கிறனால அது வந்து plus 6 divided by 1 plus 6. plus d minus d cancel. இப்போ 3 alpha equal to 6. இந்த 3க்கும் 6க்கும் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த ரூட்ஸை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஆல்ஃபா மைனஸ் டி இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் டி மல்டிப்ளை பண்ணால் மைனஸு நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டைமு நெக்ஸ்ட்டு மைனஸு minus 24. இப்போ a plus b into a minus b a squared minus b squared into ஒரு ஆல்ஃபா இருக்குது ஆல்ஃபா ஈக்குவல் டு minus 24. இப்போ ஆல்ஃபாவுக்கு வந்துட்டு 2ன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 minus d square into 2 equal to minus 24. இதை கேன்சல் பண்ணால் 12. இப்போ 4 minus d squared equal to minus 12. இந்த plus 4 அந்த சைட் போனால் minus 4. அப்போ minus d squared equal to minus 4 minus 12 minus 16. இது கேன்சல். இப்போ d equal to 2 வேல்யூஸ் கிடைக்கும் plus or minus 4. அப்போது ஆல்ஃபாவுக்கு ஒரே வேல்யூ தான் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. டிக்கு வந்துட்டு ப்ளஸ் 4 இது குடித்தா ஒரு ரூட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 டி ஈக்குவல் டு minus 4. ஆனால் ரூட்ஸ் வந்து சேமாக தான் வரும், எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். அப்போது ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ப்ளஸ் டி இதுதான் வந்து ரூட்ஸாக எடுத்துக்கிறோம். இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதுனேன். ஆல்ஃபாவுக்கு 2 டிக்கு 4. அப்போ 2 minus 4 minus 2 ஆல்ஃபாவோட வேல்யூ 2 2 plus 4 6. இப்போ minus 2 plus 2 6. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா மைனஸ் டி 2 மைனஸ் ஆஃப் minus 4 plus 4. அப்போ 2 plus 4 6. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபாவுக்கு வந்துட்டு 2. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் டி 2 minus 4 minus 2. ரூட்ஸ் பார்த்தீங்களா சேமாக தான் இருக்குது. 2 minus 2 6. இது 2 minus 2 6. therefore சேம் ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.3 question number 1. Solve the
cubic equation 2x cube minus x square minus 18x plus 9 equal to 0 if sum of two of its roots vanishes. Sum of two of roots vanishes அப்படின்னா இப்போ ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டால் அதோட அனதர் ரூட் வந்து மைனஸ் ஆல்ஃபா இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அதுதான் வந்துட்டு வேனிஷேஷன் கொடுத்துருக்கு. இப்போ இந்த கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 2x cube minus x square minus 18x plus 9 equal to 0. இப்போ ரூட்ஸ் எடுத்துக்கிறோம். let the roots be alpha minus alpha இது பீட்டா. கியூபுங்கனால 3 ரூட்ஸ் கிடைக்கிறோம். வேனிஷேஷன் கொடுத்ததுனால வந்துட்டு ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஆப்போசிட் சைனில் ஒன்று எடுத்துக்கிறோம், மைனஸ் ஆல்ஃபா. ஏன்னா வந்துட்டு ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொஷினில் கொடுத்துட்டு வந்துட்டு கிவன். இப்போ சம் கண்டுபிடிக்கணும். சம் கண்டுபிடிச்சா ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1 டிவைட் பை 2. அப்போ பீட்டாவோட வேல்யூ கிடைச்சிருது. பீட்டா ஈக்குவல் டு 1/2. பீட்டாவோட வேல்யூ 1/2. நெக்ஸ்ட் இதோட மல்டிப்ளை பண்ணுறோம் அந்த ரூட்ஸ்லாம். ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணும்போது கடைசி டேமு மைனஸ் 9 டிவைட் பை 2. இப்போ பீட்டாவுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் வேணுமா அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டாவோட வேல்யூ 1/2 ஈக்குவல் டு 9/2. இப்போது இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. இப்போ ஆல்ஃபாவுக்கு 2 வேல்யூஸ் கிடைக்குது, பீட்டாவுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிது. இந்த வேல்யூ வச்சு நாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்களா, ஆல்ஃபா ஈக்குவல் டு 3, பீட்டா ஈக்குவல் டு 1/2. அனதர் ஒன் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 3, பீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் 1/2. இப்போ ரூட்ஸ் என்னது, மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. இப்போ மைனஸ் ஆல்ஃபானா மைனஸ் 3 ப்ளஸ் 3 1/2. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆல்ஃபாங்கும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் ஆல்ஃபாங்கும்போது மைனஸ் 3 ப்ளஸ் 1/2. therefore ரூல்ஸ் வந்து பார்த்தீங்களா இந்த சேமாக தான் இருக்குது. 3 மைனஸ் 3 1/2. இதுதான் வந்துட்டு இதோட ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு question number 2. Solve the equation 9x cube minus 36x square plus 44x minus 16 equal to 0 if the roots form an arithmetic progression. இந்த ரூட்ஸ் வந்துட்டு ஒரு AP அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 9x cube minus 36x square plus 44x minus 16 equal to 0. இந்த ரூட் வந்துட்டு ஒரு ஏபி அப்படின்னு சொன்னதுனால அந்த ரூட்டு நாம் எப்படி எடுத்துக்கணும்னா ஆல்ஃபா மைனஸ் டி, ஆல்ஃபா ப்ளஸ் டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு ஆட் பண்ணுறோம். சம் ஆல்ஃபா மைனஸ் டி ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் 36 டிவைட் பை 9 இப்போ ப்ளஸ் 36 divided by 9 plus d minus d cancel. இப்போ 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வரும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 4/3. ஆல்ஃபா ஈக்குவல் டு 4/3. ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 3 ரூட்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஆல்ஃபா மைனஸ் டி இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் டி மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஆஃப் மைனஸ் 16 டிவைட் பை 9 அப்போ ப்ளஸ் 16 டிவைட் பை
9 a plus b into a minus b ஃபார்மில் இருக்கிற ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 16/9. ஆல்ஃபாவோட வேல்யூ 4/3. அப்போது 16/9 மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 16/9. 16/9. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இந்த ஆல்ஃபாவுக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபாவோட வேல்யூ 4/3. இப்போது 16/9 மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு 4/3 ஈக்குவல் டு 16/9. இந்த 4க்கும் 16க்கும் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸு, இந்த 3க்கும் 9க்கும் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸு. அப்போது மைனஸ் டி ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த 4/3 அப்படியே இருக்குது. இந்த ப்ளஸ் 16/9 அந்த சைடு போனால் மைனஸ் 16/9. இதை சிம்பிளிஃபை பண்ணால் எல்சிஎம் எடுக்கும்போது 9ஆல் எல்சிஎம் எடுக்கலாம். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 9 ஆகும். அப்போ நியூமரேட்டர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12 மைனஸ் 16, இந்த சைடு மைனஸ் டி ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணால் -4. இப்போ மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு -4/9. மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/3. டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/3. இப்போ ஆல்ஃபா டிக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்களா, ஆல்ஃபாவோட வேல்யூ 4/3, டியோட வேல்யூ ப்ளஸ் 2/3. இதே அனதர் வேல்யூ ஆல்ஃபாவோட வேல்யூ ப்ளஸ் 4/3, டியோட வேல்யூ மைனஸ் 2/3. நம்ம ரூட்ஸ் என்ன எடுத்துக்கிட்டோம், ஆல்ஃபா மைனஸ் டி, ஆல்ஃபா ப்ளஸ் டின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 4/3 மைனஸ் 2/3. இது வந்து பார்த்திங்களா 4/3. இதை ஆட் பண்ணோம், 4/3 ப்ளஸ் 2/3. 3ஆல் எல்சிஎம் எடுக்கும்போது நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒன்லி 2/3 வேல்யூ மட்டும் வரும். இது 2/3, இது 4/3. இங்கே எல்சிஎம் எடுத்தால் 6/3. இன்னும் கூட இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2. அப்போ ரூட்ஸ் பார்த்தீங்களா 2/3, 4/3 அண்ட் 2. இது ஆல்ஃபாவோட வேல்யூ 4/3யும் டியோட வேல்யூ 2/3யும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது, இதே ஆல்ஃபாவோட வேல்யூ 4/3, டியோட வேல்யூ மைனஸ் 2/3 சப்ஸ்டியூட் பண்ணால் 4/3 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 2/3. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ 4/3. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் டி 4/3 மைனஸ் 2/3. இதை சிம்பிளிஃபை பண்ணால் டிவைடில் வந்து 6, நியூமரேட்டரில் வந்துட்டு 6, டிவைடில் 3, நியூமரேட்டரில் 6, அப்போ 6/3 2. இது 4/3. இதில் நியூமரேட்டரில் சிம்பிளிஃபை பண்ணும்போது 2/3. இதே சேம் ரூட்ஸ் தான் வரும். இதுதான் இதோட ரூட்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன். Solve the equation 3x³ minus 26x squared plus 52x minus 24 equal to 0 if its roots form a GP. போன சம் வந்துட்டு ஏபியில் பார்த்தோம், இது வந்து பார்த்தீங்களா ஜிபி. ஈக்குவேஷன் 3x³ minus 26x squared plus 52x minus 24 equal to 0. ஜிபிங்கனால let the roots be alpha by lambda, alpha lambda. இப்போ இதை ஆட் பண்ணுறோம், ஆல்ஃபா பை லேம்டா ப்ளஸ் ஆல்ஃபா லேம்டா ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணால் மைனஸ் ஆஃப் மைனஸ் 26 டிவைட் பை 3 வரும். இப்போ ப்ளஸ் 26 டிவைட் பை 3. இப்போ ஆல்ஃபா காமனாக வெளியே எடுத்துட்டா இங்கே 1 வரும், இங்கே ப்ளஸ் லேம்டா வரும், இங்கே 1/λ வரும். ஆர்டர் வைஸ் எழுதிக்கிறேன். 1 ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் 1/λ ஈக்குவல் டு 26 டிவைட் பை 3. இதை வந்துட்டு ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெண்டு ரூட்டாக எடுத்துக்கிறோம்.
ரெண்டு ரூட் எடுக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டால் ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை லேம்டா. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிட்டால் ஆல்ஃபா ஸ்கொயர் லேம்டா ப்ளஸ் ஃபஸ்ட்டு வேல்யூயும் லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டால் லேம்டா கேன்சல் ஆகிட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் இதோட வேல்யூ என்னன்னா ப்ளஸ் 52 டிவைடட் பை 3. இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்தாச்சு, நம்ம ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கிறேன். 52 டிவைடட் பை 3. இதில் ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூக்கு எடுத்துட்டா இதுலேயும் வந்து பார்த்திங்களா 1 ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் 1 பை லேம்டா ஈக்குவல் டு 52 டிவைடட் பை 3. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு 3 வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம், 3 ரூட்ஸையும். ஆல்ஃபா பை லேம்டா இன்ட்டு ஆல்ஃபா லேம்டா மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஆஃப் மைனஸ் 24 டிவைடட் பை 3 இப்போ ப்ளஸ் 24 டிவைடட் பை 3 லேம்டா கேன்சல். இப்போ ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை 3. இதை கேன்சல் பண்ணால் 8 டைம்ஸு. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 கியூப்னால தான். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 2ன்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு லேம்டாவோட வேல்யூ கிடச்சிரும். சப்ஸ்டியூட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. ஆல்ஃபாவோட வேல்யூ 2வை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? இப்போ 2 இன்ட்டு 1 ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் 1 பை லேம்டா ஈக்குவல் டு 26 டிவைடட் பை 3. இந்த 2க்கும் 26க்கும் கேன்சல் பண்ணால் 13 டைம்ஸு. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது லேம்டா ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை லேம்டா ஈக்குவல் டு 13 டிவைடட் பை 3ன்னு வரும். இப்போ எகைன் இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே 13ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 லேம்டா ப்ளஸ் 3. இதை அந்த சைடு போனால் 13 லேம்டா, இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 13 லேம்டா. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 3 லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 10 லேம்டா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஃபேக்டரைஸ் பண்ணால் 9, 3 3s are 9, 1 9s are 9, மைனஸு. இப்போ கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இல்லாதனால அங்கே எழுதி தான் அதை சிம்பிளிஃபை பண்ணோம். 3 லேம்டா ஸ்கொயர் மைனஸ் லேம்டா மைனஸ் 9 லேம்டா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இது காமன் டேர்ம் லேம்டா. இப்போது 3 லேம்டா மைனஸ் 1 இதுக்கு காமன் டேர்மில் 3 லேம்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ லேம்டா மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ லேம்டா ஈக்குவல் டு 3 லேம்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, 3 லேம்டா ஈக்குவல் டு ப்ளஸ் 1, லேம்டா ஈக்குவல் டு 1/3. இப்போ லேம்டாவுக்கு 2 வேல்யூஸ் கிடச்சிது, ஒன்று 3, ஒன்று 1/3. இப்போ ரூட்ஸ் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபாவுக்கு 2ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2, லேம்டா ஈக்குவல் டு 3, இது ஒரு ரூட்ஸாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 2, லேம்டா ஈக்குவல் டு 1/3. நம்ம ரூட்ஸ் என்ன எடுத்துக்கிட்டோம்? ஆல்ஃபா பை லேம்டா, ஆல்ஃபா லேம்டா. அப்போது ஃபஸ்ட்டு இது வந்துட்டு 2/3, 2 இன்ட்டு 3 6. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2/1/3. இப்போ நியூமெட்ரிக்கு போனால் 6. நெக்ஸ்ட்டு 2/3. இதுலேயும் பார்த்தீங்களா ரூட்ஸ் வந்துட்டு சேமாக தான் இருக்குது.